எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் நடந்த ஒரு மர்மைட் ஷோவில் எடுத்த சில வீடியோஸை தான் வந்துட்டு ஒரு விலாகாக நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப நாளாக என் கேலரியில் எப்படா என்னை வந்து யூடியூப்பில் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி எனக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு. சரி போடலான்னு சொல்லி ஃபியூ டேஸ் பேக் நான் ஃபுல்லாக எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணால் என்னோடய நேரமோ என்னமோ தெரியலை, இந்த வீடியோவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அதை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதில் இருந்த மியூசிக் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த வீடியோவுக்கு வந்து உங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஸோ நாங்கள் போன இந்த மர்மைட் ஷோ மட்டும் இல்லாமல் அக்வேரியம், மினி அக்வேரியமும் இருந்துச்சு. ஸோ அங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ், அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க அந்த டாட்டாய்ஸ், இந்த மாதிரியான சீ கிரியேச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் நல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி அழகழகான பேர்ட்ஸும் இருந்துச்சு. பேர்ட்ஸ் வந்து நம்ம கையில் கூட பிடிக்கலான்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போனப்போ வந்து அங்கே யாருமே இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு ஜஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டோம். அடுத்த செக்ஷன் தான் நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணுன்னு நினச்சி போன விஷயம், மர்மைட் ஷோ. அந்த மர்மைட் ஷோ தான் இங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் முக்கியமாக எக்கினாக்கு வந்து மர்மைட்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கார்ட்டூன்லேயே வந்து அவங்க மர்மைட் கார்ட்டூன் தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மர்மைட் பக்கத்தில் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அந்த கிளாஸ் பக்கத்தில் போய் நின்று அப்போது வந்து எமீனையும் எக்கினாவையும் கிட்ட நிற்க வச்சு நான் வீடியோஸும் எடுத்திருந்தேன். அதுவுமே இந்த வீடியோ கடைசியில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே வெளியிலேயே நிறையா வந்து ஷாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் அங்கே எதுவும் பெருசாக வாங்கலை. எப்போதும் நம்ம ரெகுலராக ஊரில் திருவிழா இல்லை வந்து கந்தூரி ஃபெஸ்டிவல்னால் வந்துட்டு போடுற கடை மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எதுவுமே வாங்கலை. அண்ட் சின்ன பசங்க விளையாடுறதுக்குமே நிறைய இடங்களும் இருந்துச்சு. கூடவே வந்துட்டு அந்த மரண கிணறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரவுண்டுக்குள்ளரே வந்துட்டு பைக்லாம் ரைட் பண்ணுவாங்க, கார் ரைட் பண்ணுவாங்க. அது பார்த்தோம். அது ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இதை பார்த்தேன். முன்னாடிலாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கஸ்லாம் போடுவாங்க, அங்கே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் அதை வந்துட்டு நேரில் பார்க்குறேன். ஸோ என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு பசங்க வந்து சின்ன சின்ன ரைட்ஸ் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப கூட்டமும் இல்லை. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோங்கிறனால கூட்டமும் இல்லாதனால பசங்களை 1-2 ரைட்ஸில் மட்டும் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then, take care.